The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. The mobile number you have dialed is currently not reachable. என்னாச்சு? டவர் இல்லாததால ஃபோன் போக மாட்டேங்குது. ஐயோ, மறந்தே போயிட்டமா. இந்த ஊர்ல அவ்வளவா டவர் கிடைக்காதுமா. சரி விடு, காலையில டவுனுக்கு போய் அவருக்கு ஃபோன் பண்ணிக்கலாம். இந்தாமா, எப்ப சாப்பிட்டியோ ஏது சாப்பிட்டியோ தெரியல. இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த பாலை குடி. இல்ல, எனக்கு வேண்டாம். ஏன் வேணாங்கிற? உடம்புல தெம்பு வேணாமா? சாப்பிடுமா. எங்க ஊர்ல இதான் கிடைக்கும். உங்க ஊர் மாதிரி இட்லி தோசை எல்லாம் கிடைக்காது. சாப்பிடு. இந்தா சாப்பிடுமா. என்னம்மா ஆச்சு? சஞ்சீவ் சாப்பிட்டானான்னு தெரியல. இப்ப அத பத்திலாம் யோசிக்காத. நம்மளால முடியாத விஷயத்த பத்தி யோசிச்சு கவலைப்படக்கூடாது. அது மேலும் நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். நாளைக்கு தான் நீ வீட்டுக்கு போயிடுவல, அப்புறம் என்ன உனக்கு? சாப்பிடு, சாப்பிடுமா. சரி, நீ சாப்பிட்டுட்டு இரு, நான் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு வரேன். இந்த நேரம் பார்த்து சொதப்புது. கொட்டி செல்லும் தேளை போலே விட்டு செல்லும் வலி என்னவோ, சுட்டு செல்லும் செந்தீயை போலே ஒட்டிக்கொள்ளும் ரணம் சொல்லவோ, அடத்தென்றல் தீண்டிய நேரம் என் ஜன்னல் மூடிய வேகம் பிறவாமல் போனாலே அது பாவம், அருகாமை இருந்தாலும் அது பாரம். உனக்கு ஒன்றும் ஆகாத பி, உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். எப்படியோ கண்டிப்பா உன்னை காப்பாத்திடுவேன். நீ எங்க இருக்க சஞ்சீவ்? என்ன காணோன்னு ரொம்ப வருத்தத்தோட தேடிட்டு இருப்பல்ல. நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் பொறுத்துக்கும். காலையில உன்னை தேடி நான் உன்கிட்டயே வந்துருவேன். அதுக்கப்புறம் உன்னை விட்டு நான் எப்பவும் பிரிய மாட்டேன். சஞ்சீவ், சஞ்சீவ்க்கு என்னாச்சுன்னே தெரியலையே. ஒரே கிட்ட கிட்ட கனவா வருது. அவனுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. சார், இதான் அந்த பொண்ணோட வீடு. எப்படி அபி உள்ளதா இருப்பான், அவளை தூக்கிடலாம். சரி. இருக்கும் இப்போ தூக்குனா அவ கண்டிப்பா சத்தப்படுவா. ஊர்க்காரங்க எல்லாரும் கூடிடுவாங்க. அதனால நமக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. அதுக்காக
அவளை அப்படியே விட்டுற முடியுமா? நம்மளை அடிச்ச சஞ்சீவுக்காவது அவளை ஏதாவது பண்ணியே ஆகணும். அந்த சஞ்சீவை நம்ம பழி வாங்கணும்னா இவளை ஏதாவது பண்ணிதான் ஆகணும். அவளை பண்ணத்தான் போறேன். சஞ்சீவ் நினைச்சு பார்க்காத அளவுக்கு கொடூரமா பண்ணத்தான் போறேன். அந்த அபி அந்த பொண்ணு 2 பேரையும் கொடூரமா சாகடிக்க போறேன். என்ன பண்ண போற? டேய், என்ன பண்ண போறல்ல, என்ன பண்ண போறன்னு சொல்லு. அவங்கள உள்ளேயே வச்சு கொளுத்திடுவோம். சஞ்சீவ் அபியும் அந்த பொண்ணையும் பாக்குறப்ப அவ கறி கட்டியாத கிடப்பா. சார், சூப்பர் ஐடியா சார். உங்க யோசனை ரொம்ப சூப்பர் சார். கரெக்ட். அப்படி ஏதாவது பண்ணாதான் அந்த சஞ்சீவ் நம்மளை மறக்கவே மாட்டான். அவன் லைஃப் ஃபுல்லா நம்மளை ஏன்டா அடிச்சோன்னு நினைச்சு நினைச்சு சித்திரவதைப்பட்டு சாகணும். ஏய், போட்டிடலாமா? ஏய், போட்டா போட்டா. மெதுவா போட்டு. ஏய், யாருக்கு தெரியக்கூடாது, மெதுவா. ஏய் டிரைவர், வாங்க. இது புடி. புடிடா. இதை தொடர்ந்து ஊத்து. நல்லா ஊத்து, சுத்தி ஊத்து. போது போது. இந்த பெட்ரோலை வீட்டை சுத்தி ஊத்து ஊத்து. போ போ. எழுந்துருமா, எழுந்துரு. என்னக்கா எவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? கதவு திறக்க முடியல. யாரோ வெளியில பூட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பூட்டிருக்காங்களா? என்னக்கா சொல்றீங்க? தெரியலம்மா, வா. கதவு திறங்க. கதவு திறங்க. அக்கா, இப்போ என்ன பண்றது? ஐயோ, கதவு திறங்க. வேற ஏதாவது வாசல் இருக்கா? இல்லம்மா, ஒரே ஒரு வாச கதவு தான். என்னக்கா பெட்ரோல் ஸ்மெல் வருது? அப்படின்னா சீமன வாசனை தானே? ஆமா. இப்போ என்னக்கா பண்றது? கொஞ்சம் இருமா, வந்துடுறேன். தள்ளு. இப்போ என்ன பண்றதுக்கா? அப்படியே மாட்டிக்கிட்டோமே.
சஞ்சீவ் அபிய கொல்லாம விட மாட்டேன்டா. சஞ்சீவ் ஏய் அம்மா. இருமா, நான் வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறேன். அனுமா ரெடியா? ரெடிப்பா. அம்மா எங்க? அம்மா கிச்சன்ல இருக்காங்க. தெய்வானே சொல்லு ரவி. மேடம் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் லீவ் வேணும் மேடம். எடுத்துக்கோ. எடுத்துக்கவா? என்ன மேடம் சொல்றீங்க? ரீசனை கேட்கல லீவ் எடுத்துக்க சொல்றீங்க? அதான் கொடுத்துட்டேன்ல, அப்புறம் என்ன? அனு மேடத்துக்கு சிரிக்க கூட தெரியுமா? என்ன மேடம் இன்னைக்கு விசேஷம்? இன்னைக்கு என் பர்த்டே. சூப்பர் மேடம், ஹாப்பி பர்த்டே மேடம். தேங்க்ஸ். ரெகுலர் பர்த்டே விட இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஏதாவது விசேஷமா மேடம்? ஆமா, இது எனக்கு ஸ்பெஷல். அப்படி என்ன மேடம் ஸ்பெஷல்? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. நீ போனை வை, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஓகே மேடம், தேங்க்யூ. இத்தனை வருஷமா நான் ஆசைப்பட்டது இன்னைக்கு தான் நடக்க போகுது. அபி என் கூட இல்லாம நான் செலிப்ரேட் பண்ண போற ஃபர்ஸ்ட் பர்த்டே இது. எனக்கு என்னமோ புதுசா பிறந்த மாதிரி இருக்கு. இனி என்னோட எல்லா பர்த்டேவும் இப்படிதான் நடக்கணும், நடக்கும். தெய்வானே தெய்வானே என்னம்மா எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேங்க. என்ன அது சந்தோஷமா சொல்ல வேண்டியதுன்னு எதுக்கு உம்முன்னு இருக்க? இல்லங்க, எப்பவும் அபிக்கும் அனுவுக்கும் ஒன்னாதான் பர்த்டே கொண்டாடுவோம். இந்த தடவை அபி இல்ல, அதான் ஒரு மாதிரியா இருக்கு. அதுக்கு என்ன தெய்வான பண்றது? அவ எங்க இருந்தா வழக்கம் போல ரெண்டு பேருக்கு சேர்ந்து பர்த்டே கொண்டாடலாம். அவதான் பெரியப்பா வீட்டுல இருக்காள, அங்க கொண்டாடிப்பாங்க. அது சரி, ஊர்ல இல்லாத பத்தி எதுக்கு இப்ப யோசனை பண்ணி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? இப்போ அவ ஊர்ல இருக்கிறதுனால தானே நான் வருத்தப்படுறேன். சரி, எல்லாத்தையும் சீக்கிரம் ரெடி பண்ணு, கேக் வெட்டலாம். ஒரே ஊருக்குள்ள இருந்துகிட்டு அவ பர்த்டே அன்னைக்கு கூட என்னால அவளை போய் பார்க்க முடியல. அவளுக்காக நான் ஆசையா எடுத்த ட்ரெஸ்ஸ கூட அவளுக்கு கொண்டு போய் கொடுக்கலான்னு பார்த்தா, பர்த்டே இருக்கு, இந்த நேரத்துல எங்க போறேன்னு அனு தடுத்துட்டா. இவ என்னடானா இப்படி இருக்கா. ஆனா அவளா இருந்தா சீதா, ஏன் இப்படி உட்காந்துருக்க? இல்லங்க, பரிகாரம் பண்ணா சஞ்சீவ் வீடு திரும்பிடுவான்னு ஜோசியர் சொன்னாரு. பரிகாரமும் முடிச்சாச்சு. ஆனா சஞ்சீவ் இன்னும் காணுமே. அதான். கவலைப்படாத சீதா, நல்ல நம்பிக்கை என்னைக்குமே தோக்காது. அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். இதை பார், நீ சஞ்சீவுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்ட. நீ வேணா பாரு, கண்டிப்பா சஞ்சீவ் திரும்ப வந்துடுவான். தெய்வானே, அனு, நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது, டைம் ஆகுது, சீக்கிரம் வாங்க.
தெய்வானே வா, என்ன பண்ற இன்னும் வா. அனு ரொம்ப அழகா இருக்கம்மா. இன்னைக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு உன் முகம். இருக்கும் இருக்கும். தங்கச்சி இல்லாம கேக் வெட்ட போறோமேன்னு கொஞ்சமாவது ஃபீல் பண்றாளா? சரி 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 இந்தா. நிறுத்துங்க. அபி இவ இந்த ஊர்லயே இல்லைன்னு நினைச்சா எங்க இருந்தோ கூட்டிட்டு வந்துட்டானே. அபி எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. வாங்க தம்பி வாங்க. அபி என்னது திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிற? என்னங்க நீங்க? அபிக்கு இன்னைக்கு பர்த்டே, அதான் நம்மள பார்க்கணும்னு தோணி இருக்கும். அதுக்காக தான் வந்திருப்பா. ஆமாப்பா. தம்பி நீங்க எப்படி அபியை எப்படி பாத்தீங்க? அதுவா, அப்படியே ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தாங்க. நான் இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன். சரி வீட்லயே கொண்டு போய் விட்டுறலாமேன்னு கூட்டிட்டு வந்தேன். என்ன ஃபங்க்ஷன் மாமா? அனு அபி 2 பேருக்கு இன்னைக்கு பர்த்டே தம்பி. அப்படியா? நீங்களும் சொல்லவே இல்ல. இல்ல தம்பி, நீங்க உங்க வீட்டுல நீங்க எங்கேயோ வெளியில போயிருக்கீங்க, எங்க போயிருக்கீங்கன்னு தெரியல, தேடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இதுல இருந்தாங்க. சரி பரவாயில்ல விடுங்க மாமா. நீங்க அபியை ரெடியாக சொல்லுங்க, 2 பேரும் சேர்ந்து கேக் வெட்ட சொல்லலாம்.